அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச தானும் ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். டிரம்பின் பதிவிற்கு பதிலளித்த அவர், இயற்கை கூட்டாளிகளான இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் வர்த்தக பேச்சுவார்த்தை விரைவில் சுமூகமாக முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மாலை நேரத்தில் பலத்த மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதிய வேளையில் வெயில் சுட்டரித்த நிலையில் மாலையில் மதுரை, உளுந்தூர்பேட்டை, பரமக்குடி, குடியாத்தம் ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதேபோல் கொடைக்கானல் மற்றும் கோத்தகிரியிலும் மூடு பனியுடன் மழை பெய்ததால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். சென்னையில் பிற்பகல் வேளையில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை எழும்பூர், புதுப்பேட்டை, அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மதுரையில் மாலை நேரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அதேபோல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூடுதல் கட்டடத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாக நேரிட்டது. சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் காவலர்கள் காவலர் நாள் உறுதிமொழியை ஏற்றனர். 1859ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவல்துறை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6ஆம் தேதி ஆண்டுதோறும் காவலர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐசியூவில் இபிஎஸ் அனுமதிக்கப்படுவார் என குறிப்பிட்டு பேசவில்லை. அதிமுகவையே சுட்டிக்காட்டியதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கமளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றார். திமுக தான் ஐசியூவில் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி தந்துள்ளார். கோவை வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், வீடு வீடாக சென்று உறுப்பினர்களை கட்சியில் சேர்க்கும் அவல நிலையில் திமுக இருப்பதாக கடுமையாக சாடினார். அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக இபிஎஸ் தான் தொடர வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருப்பம் தெரிவித்துள்ளார். அப்போதுதான் திமுகவுக்கு வேலை சுலபமாக இருக்கும் என கிண்டல் அடித்த அவர், அதிமுகவில் கடந்த சில மாதங்களில் 2-3 அணிகள் உருவாகிவிட்டதாக விமர்சித்தார். அதிமுக 2ஆகவும் இல்லை, 3ஆகவும் இல்லை, 1ஆகத்தான் இருக்கிறது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பரப்புரை மேற்கொண்ட அவர், அதிமுக 1ஆகத்தான் இருக்கிறது என்பதை 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நிரூபித்து காட்டுவோம் என சவால் விடுத்தார். ஒற்றுமை என்ற பெயரில் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என நினைக்கும் வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கு ஜெயலலிதாவின் ஆன்மா தோல்வியைத்தான் தரும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசி வெளியிட்டுள்ள வீடியோவில் செங்கோட்டையனை வயிற்றெரிச்சல் மனிதர் என மறைமுகமாக சாடியுள்ளார். குடியரசு துணைத் தலைவராக தேர்வான CP ராதாகிருஷ்ணனுக்கு செங்கோட்டையன் அனுப்பிய வாழ்த்து அறிக்கையில் பிரதமர் மோடி அமித்ஷாவை வானளாவ புகழ்ந்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. குறிப்பாக உலக தலைவர்களில் முதன்மையானவர் பிரதமர் மோடி என்றும் இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா என்றும் புகழ்ந்து தள்ளியுள்ளார். நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இருப்பது போல முந்திரி மற்றும் பலாவுக்கும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பன்ருட்டியில் நடைபயணம் மேற்கொண்ட அவர், முந்திரி, பலா பழங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை தயாரிக்க தேவையான பயிற்சி வழங்க வேண்டும் என்றார். பாமக பெயர் மற்றும் சின்னம் தொடர்பாக அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம் ஆகியவற்றில் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அன்புமணி தரப்பில் கட்சிக்கு உரிமை கோரி நீதிமன்றத்தை அணுகினால் தங்கள் தரப்பை விசாரிக்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என கேவியட் மனுவில் கூறப்பட்டுள்ளது.
எடப்பாடி பழனிசாமியால் நடவடிக்கை எடுக்கப்பட்ட செங்கோட்டையனை சந்திக்க அமித்ஷா நிர்மலா சீதாராமனுக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது என விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், கூட்டணியில் வைத்துக் கொண்டே கட்சியை கபளீகரம் செய்யும் பாஜகவின் சதியை அதிமுக தலைமையும் தொண்டர்களும் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். திருச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. காவல்துறை தரப்பில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்பதாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எழுத்துப்பூர்வமாக கடிதம் கொடுத்ததை அடுத்து அனுமதி வழங்கப்பட்டது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திட்டமிட்டபடி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மெரினாவில் உள்ள உழைப்பாளர் சிலை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் போலீசார் கைது செய்ய முயன்ற போது தூய்மை பணியாளர்கள் கண்ணீரை விட்டு கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. 3 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என குமுறிய அவர்கள் என்ன நடந்தாலும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தனர். சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து அமைச்சர் துரைமுருகனுக்கு விலக்கு அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை விசாரித்து வரும் சென்னை ஊழல் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றம் வரும் 15ஆம் தேதிக்குள் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்தது. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு வயதான தந்தையை சிகிச்சைக்கு அழைத்துச் சென்ற நபர் சக்கர நாற்காலி கேட்டு நீண்ட நேரம் காத்திருந்தும் கிடைக்காததால் அவரை இழுத்துச் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. இதனை வீடியோ எடுப்பதை பார்த்ததும் அவசரமாக ஊழியர்கள் வீல் சேரை கொண்டு வந்தனர். மருத்துவத்திற்காக மக்களை அலைக்கழிப்பதுதான் உலகமே போற்றும் மருத்துவ கட்டமைப்பா என தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு சக்கர நாற்காலி வழங்காத சம்பவத்தை சுட்டிக்காட்டி ஆட்சி முடியும் தருவாயிலாவது ஆரவார வெற்றி விளம்பரத்தை விடுத்து அடிப்படை மருத்துவ வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் 4 வகையான திருமண நிதி உதவி திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்க தேவைப்படும் 8 கிராம் எடையிலான 5640 தங்க நாணயங்களை வாங்க சமூக நலத்துறை டெண்டர் கோரியுள்ளது. தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் படிவங்களை பதிவிறக்கம் செய்து அக்டோபர் 9ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேகவெடிப்பு மற்றும் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் மோடி வியாழக்கிழமை உத்தரகாண்ட் செல்கிறார். மாலை 4:15 மணிக்கு தலைநகர் டேராடூன் செல்லும் அவர் ஹெலிகாப்டர் மூலம் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட உள்ளார். அதன் பிறகு மாலை 5 மணி அளவில் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது சொந்த தொகுதியான ரேபரேலிக்கு சென்ற எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியின் வாகனம் வழிமறிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமரின் தாயார் குறித்து காங்கிரசார் அவதூறாக பேசியதை கண்டித்து பாஜக அமைச்சர் தலைமையில் கான்வாய் வாகனம் மறிக்கப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்த சில இந்திய கூட்டணி எம்பிக்களுக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்தார். இந்திய கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி 300 வாக்குகள் மட்டுமே பெற்ற நிலையில் என்டிஏ மற்றும் பிற எம்பிக்களும் ஒற்றுமையாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் 3 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரின் கீழ் வேளச்சேரி, மேற்கு மாம்பலம் மற்றும் அடையாறு ஆகிய பகுதிகளில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மானாமதுரையில் மருத்துவ உயிர்கழிவு மறுசுழற்சி ஆலை கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த கோரி வரும் 22ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். மெடிக்கேர் என்விரான்மெண்டல் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான ஆலையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் நோய் தாக்கும் அபாயம் ஏற்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சந்திக்க அவரது ஆதரவாளர்கள் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்றனர். அதிமுக ஒன்றிணைய வேண்டுமென வலியுறுத்திய செங்கோட்டையன் மறுநாளே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டார். இதனால் செங்கோட்டையனை அவரது இல்லத்தில் ஆதரவாளர்கள் சந்தித்து வருகின்றனர்.
தமிழக உயர்கல்வியை உயர்ந்த இடத்திற்கு செல்ல விடாமல் ஆளுநர் RN ரவி முட்டுக்கட்டை போடுவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டினார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கு ஒப்புதல் வழங்காமல் காலதாமதம் செய்யும் வகையில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியுள்ளதாக கூறினார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற CP ராதாகிருஷ்ணனை புதிய நீதி கட்சி தலைவர் AC சண்முகம் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள CP ராதாகிருஷ்ணன் தமது கடமையில் பொறுப்புடன் நடந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என வாழ்த்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவமனைக்கு வருவோரை நோயாளிகள் என்று அழைக்காமல் மருத்துவ பயனாளிகள் என்று அழைப்பது தொடர்பான அரசாணை ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையில் HIV விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் 2030ஆம் ஆண்டிற்குள் எய்ட்ஸ் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க பாடுபடுவோம் என்றார். கடந்த 3 மாதங்களில் இன்ஸ்டாகிராம், Facebook, டெலிகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட பல்வேறு வலைதளங்களை கண்காணித்து 510 மோசடி லிங்க் மற்றும் வெப்சைட்டுகள் முடக்கப்பட்டுள்ளதாக தமிழக சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்ஸ்டாகிராமில் தான் அதிகப்படியான மோசடி லிங்க் மற்றும் வெப்சைட்டுகள் கண்டறியப்பட்டு முடக்கியதாகவும் தெரிவித்துள்ளனர். தியாகி இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடம் உள்ள ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 600 இடங்களில் தடுப்பு வேலிகள், சுமார் 500 இடங்களில் CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டு 45 பறக்கும் படை வாகனங்கள் மூலம் போலீசார் கண்காணித்து வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பில் மிட்நைட் பிரியாணி சாப்பிட நண்பர்களுடன் சென்ற இளைஞரை வழிமறித்து கத்தியை காட்டி செல்போன் பறித்த போதை ஆசாமிகள் 2 பேர் போலீசாரையே ஆபாசமாக பேசி அட்டகாசம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் நின்று சமாளிக்க முடியாமல் 2 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் செல்ல அங்கேயும் ஆபாச வார்த்தைகளை அள்ளி தெளித்து அட்டகாசம் செய்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு ஆசிரியர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை சமுதாய நலக்கூடங்களுக்கு அழைத்து செல்லாமல் வாகனங்களிலேயே வைத்து அலைக்கழித்ததாக சிறப்பு ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி ஏரியில் மணல் அள்ளியதாக புகார் கூறி லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து வாக்குவாதம் செய்ததால் பதற்றம் ஏற்பட்டது. 3 அடிக்கு மட்டும் அனுமதி வாங்கிவிட்டு 10 அடி ஆழம் வரை தோண்டி மணலை அள்ளியதாக மக்கள் கூறுகின்றனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரியில் உள்ள KRP அணையில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்த நிலையில் 2 உயிருடன் மீட்கப்பட்டனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த லட்சுமணமூர்த்தி என்பவர் தனது மனைவி ஜோதி, மகள் கிருத்திகா, தாய் சாரதாம்மாளுடன் வந்து அணை மதகு பகுதியை பார்ப்பது போல் ஒருவர் பின் ஒருவராக குதித்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் காதல் விவகார மோதலில் கல்லூரி மாணவரை காரை ஏற்றி கொன்ற வழக்கில் திமுக நிர்வாகி தனசேகரனின் பேரன் சந்துருவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. திருமங்கலம் காவல் நிலையத்தில் தினமும் காலையில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. சேலத்தில் கடந்த 5ஆம் தேதி கடத்தப்பட்ட 9 மாத பச்சிளம் குழந்தை நாமக்கல்லில் மீட்கப்பட்டது. அழகாபுரம் காவல் நிலையம் அருகே மேம்பாலத்தின் அடியில் தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த பெண் குழந்தை கடத்தப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட ரமேஷ் என்பவரை கைது செய்து குழந்தையை மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் அருகே சித்தி கொடுமையால் உடல் முழுவதும் சூடு வைக்கப்பட்டு உயிருக்கு போராடிய சிறுவனை மறைமலைநகர் போலீசார் மீட்டனர். பொத்தேரி அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்தவர் வேல்முருகன். இவரின் 2வது மனைவிக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில் முதல் மனைவியின் மகனுக்கு சூடு வைத்து சித்திரவதை செய்ததாக கூறப்படுகிறது. தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்தது. திருப்பூர்
மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் திடீரென ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் அமனலிங்கேஸ்வரர் கோவிலை தண்ணீர் சூழ்ந்த நிலையில் உடனே பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு இடங்களில் கனமழை பெய்ததால் பஞ்சலிங்க அருவியில் தடுப்புகளை தாண்டி காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நெல்லை மணிமுத்தாறு பகுதியில் பெய்த திடீர் கனமழையால் கொள்முதல் நிலையத்திலிருந்த நெல் மூட்டைகள் நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமாகின. தொடர்ந்து மழை பெய்தால் நெல்லின் ஈரப்பதம் கூடும் என்பதாலும் வயலில் உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்பதாலும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மரவன் மடம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வருமான வரி நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததை கண்டித்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்பகுதி மக்கள் கருப்பு கொடியுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் எச்சரித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் நகர்மன்ற கூட்டத்தில் ஆணையாளருடன் அதிமுக கவுன்சிலர்கள் ஒருமையில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அதிமுகவை சேர்ந்த நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் வார்டு பிரச்சனைகள் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்த போது அதற்கு பதிலளிக்காமல் ஆணையாளர் மௌனம் காத்ததால் ஆவேசமடைந்தனர். மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் பெயரை வைத்தால் இரு சமூக மக்களிடையே பிரச்சினை ஏற்படும் என வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக டிடிவி தினகரனை கண்டித்து திண்டுக்கல்லில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அவரது உருவ படத்தை தீயிட்டு கொளுத்தியதால் போலீசார் தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். தாம்பரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் குடிநீர் குழாய்களை திருடியவரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மருத்துவமனை திறப்பதற்கு முன்பே குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்ததும் காவலராக பணிபுரிந்த சேகர் குடிநீர் குழாய்களை திருடி விற்றதும் தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முதியவர் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்து தொடர்பாக விசாரணை நடத்திய தலைமை காவலரிடம் அதிமுக பிரமுகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. பைக்கை காவல் நிலையத்திற்கு கொண்டு வரும்படி கூறிய காவலரிடம் திண்டிவனம் அதிமுக கிளை பொறுப்பாளரான ரவி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் அருகே கல்லூரி மாணவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை கோரி உறவினர்களும் கிராம மக்களும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே பொருட்காட்சியை மாணவி பார்வையிட சென்றபோது பழுதிரெட்டி பெரிய காலனி பகுதிகளைச் சேர்ந்த சிலர் அவரை அடித்து அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. திருவிதாங்கோடு ஜமாத் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்து அபகரித்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் வேர்கிளம்பி சார்பதிவாளர் அலுவலகம் முன் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மோசடி சம்பவத்திற்கு வேர்கிளம்பி சார்பதிவாளர் உடந்தையாக இருந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உலக இயன்முறை மருத்துவ தினத்தை முன்னிட்டு சென்னையில் தனியார் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமை, எளிமையான உடற்பயிற்சி போன்றவற்றின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்கள், மருத்துவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆகியோர் மனித சங்கிலி அமைத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கட்டுமான பணியின் போது சுமார் 15 அடி உயரத்திலிருந்து தவறி விழுந்து மூளைச்சாவு அடைந்த இளைஞர் தனுஷ்நாத் என்பவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. அவரது தாய் மற்றும் உறவினர்களின் முழு சம்மதத்துடன் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட சிறுநீரகங்கள், கல்லீரல், இதயம் உள்ளிட்டவைகள் தானமாக வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மைக்கு செட் அமைப்பாளர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறுவர்கள் உள்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அன்னவாசல் பகுதியைச் சேர்ந்தவர் காளீஸ்வரன் சம்பவத்தன்று சுபம் என்பவருடன் மைக்கு செட்டு போட்டுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 9 பேர் கொண்ட கும்பல் அவரை வெட்டி கொலை செய்து தப்பிச் சென்றது. திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் பூங்குளம் பகுதியில் 10 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பூங்குளம் வழியாக திருப்பத்தூர் செல்லும் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் மெலட்டூர் அருகே உள்ள பாப்பா வாய்க்காலில் ஆகாய தாமரை செடிகள், வெங்காய தாமரை செடிகள் மண்டி உள்ளதால் பல நூறு ஏக்கர் விவசாயம் பாதிக்கக்கூடும் என விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் மண்டியுள்ள செடி கொடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
ஆடுதுறை பேரூராட்சி தலைவர் ம.க. ஸ்டாலினை நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். 6 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வரும் திருவிடை மருதூர் போலீசார் சேலத்தில் பதுங்கியிருந்த மருது பாண்டி மற்றும் மகேஷ் ஆகியோரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிய விபத்தில் நூற்பாலை தொழிலாளர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். பூவன் கிழவன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணி மற்றும் அவரது உறவினர் புவனேஸ்வரி ஆகியோர் பெட்ரோல் போட இருசக்கர வாகனத்தை திருப்பிய போது நத்தம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியது. மதுரை மாவட்டம் வாடிக்கருப்பு கோயில் என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த பெட்டிக்கடை மற்றும் வீட்டின் மீது மோதி நின்றது. சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த கருப்பண்ணன் என்ற முதியவர் மீதும் கார் மோதிய நிலையில் காயமடைந்த அவர் உசிலப்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திண்டுக்கல்லில் தனியார் பேருந்து ஏறி இறங்கி கணவர் கண்முன்னே மனைவி தலை நசுங்கி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையம் அருகே உள்ள மெக்கானிக் ஷாப்பிலிருந்து எதிர்பாராத விதமாக வந்த வாகனத்தால் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த பெண் மீது தனியார் பேருந்து ஏறி இறங்கியது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியின் அருகே இரத்த காயங்களுடன் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாடியிலிருந்து விழுந்த நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளை மணல் தெரு பகுதியில் இயங்கும் ரேஷன் கடை பகுதியில் ஹைதர் அலி என்பவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. தேனி மாவட்டம் கூடலூரிலிருந்து கேரளாவிற்கு கஞ்சா கடத்த முயன்ற பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 8 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அப்பெண் கோவையைச் சேர்ந்த அன்வர் பாஷாவின் மனைவி முபினா என்பது தெரிய வந்தது. ஆவடி மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 780 கிலோ கஞ்சா போதைப் பொருட்களை போலீசார் எரித்து அழித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல் பாக்கத்தில் உள்ள ஜி.ஜே. மல்டிகிளேவ் எனும் தனியார் மருத்துவ கழிவுகள் எரிக்கும் இடத்தில் போதைப் பொருட்களை கொட்டி போலீசார் அழித்தனர். சென்னை பெருங்குடியில் வீடுகளில் கொள்ளையடித்த தங்க நகைகளை அடகு கடை மூலம் புதிய நகைகளாக மாற்றிய வழக்கில் வழக்கறிஞர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அஸ்வின், ஜோசப் ஐயனாருடன் சேர்ந்து கொள்ளையடித்தும் திருடிய நகைகளை வழக்கறிஞர் மணிகண்டனிடம் கொடுத்து அடகு கடையில் புதிய நகைகளாக மாற்றியதும் தெரிய வந்தது. கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவியை தெருநாய்கள் துரத்திய நிலையில் அந்த சிறுமி சுவரேறி குதித்து வீடு ஒன்றில் புகுந்து தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாதாபுரம் பகுதியை சேர்ந்த 3ஆம் வகுப்பு மாணவி அதே சாலையில் நடந்து சென்றபோது திடீரென ஏராளமான நாய்கள் அவரை கடிப்பதற்காக துரத்தின. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டலுப்பேட்டையில் சுற்றித் திரியும் புலிகளை பிடிக்காத ஆத்திரத்தில் புலிகளை பிடிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட கூண்டிலேயே வனத்துறை அதிகாரிகளை கிராம மக்கள் அடைத்து வைத்ததால் பரபரப்பு நிலவியது. பொம்மலாப்பூர் கிராமத்தை புலிகள் அச்சுறுத்தி வரும் நிலையில் அவற்றை பிடிக்கும் முயற்சிகள் தொடர்ந்து தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. இரும்பு தாதுவை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்தது தொடர்பான வழக்கில் கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏ சதீஷ் கிருஷ்ணா செயலை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் சதீஷ் கிருஷ்ணாவுக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை செய்த அமலாக்கத்துறையினர் பல கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்திருந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கங்கை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு கான்பூருக்குள் புகுந்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. வீடுகளுக்குள் நீர் புகுந்து இடுப்பளவு வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்தனர். இந்நிலையில் கால்நடைகளை அழைத்துக் கொண்டு மக்கள் வெளியேறினர். டெல்லியின் யமுனை ஆற்று வெள்ளம் புகுந்து பாதிக்கப்பட்ட மயூர் விஹார் பகுதியில் வெள்ளம் படிப்படியாக வடிந்து வருகிறது. அப்பகுதியில் வசித்து வந்த மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வெள்ளம் முழுமையாக வடிந்தவுடன் வீடு திரும்பும் ஆர்வத்தில் உள்ளனர். டெல்லியில் புதிதாக வாங்கிய தார் காரின் டயர் அடியில் எலுமிச்சை பழத்தை வைத்து இயக்க முயன்ற போது விபத்து ஏற்பட்டது. 27 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட காரின் ஆக்சிலேட்டரை தவறுதலாக அழுத்தியதால் ஷோரூமின் முதல் தளத்திலிருந்து தரை தளத்தில் தலை குப்பர கார் விழுந்து நொறுங்கியது.
நேபாள ஊடக நிறுவனமான காந்திப்பூர் செய்தி நிறுவன கட்டடம் 2வது நாளாக பற்றி எரியும் நிலையில் அதிலிருந்து கரும்புகை வெளியேறி வருகிறது. சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தொடர்ந்து தலைநகர் காட்மண்டுவில் நடந்த பெரும் போராட்டம் கலவரமாக வெடித்தது. அப்போது பல கட்டடங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. நேபாளத்தில் அரசுக்கு எதிராக இளம் தலைமுறையினரின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் 4 முறை பிரதமராக இருந்த ஷேர் பகதூர் தியூபா, அவரது மனைவி மற்றும் தற்போதைய வெளியுறவு அமைச்சர் அர்சு ராணா தியூபா ஆகியோர் கொடூர தாக்குதலுக்கு ஆளாகினர். முன்னாள் பிரதமரின் வீட்டை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்கள் அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். நேபாளில் கலவரத்தை பயன்படுத்தி டில்லி பஜார் சிறைச்சாலையிலிருந்து கைதிகள் தப்பி ஓடிய நிலையில் ராணுவ வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். சிறையிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என கைதிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சமூக வலைதள செயலிகளை முடக்கியதன் எதிரொலியாக வெடித்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளம் முழுவதும் தடுப்புகள் அமைத்து வீரர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். மறு அறிவிப்பு வரும் வரை ஊரடங்கு தொடரும் என ராணுவத்தினர் அறிவித்த நிலையில் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகிறது. அசாதாரண சூழல் நிலவும் நேபாளத்திலிருந்து இந்தியர்கள் சாறை சாறையாக வெளியேறி வருகின்றனர். அந்நாட்டு பிரதமரின் ராஜினாமாவை தொடர்ந்து அங்கு ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் டார்ஜிலிங்கின் பனிடாங்கி மற்றும் மகாராஜ் கஞ்ச் எல்லைகள் வழியாக இந்தியாவிற்குள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். வன்முறை வெடித்த காத்மண்டுவில் கட்டடங்கள் மற்றும் தெருக்களை சுத்தம் செய்யும் பணி தொடங்கியது. போர்க்களம் நடந்ததை போல் காட்சியளிக்கும் காத்மண்டுவில் தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து சுத்தம் செய்தனர். உடைந்த பொருட்கள், கண்ணாடிகளை அகற்றியவர்கள் சாலைகள் மற்றும் நடைபாதைகளில் உள்ள குப்பைகளையும் அகற்றினர். ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க அந்நாட்டுடன் எண்ணெய் வர்த்தகத்தில் உள்ள இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுக்கு 100% வரி விதிக்க ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் இதனை செயல்படுத்தினால் அதே நடவடிக்கையை அமெரிக்காவும் நடைமுறைப்படுத்தும் என அதிபர் டிரம்ப் உத்தரவாதம் அளித்ததாக கூறப்படுகிறது. வாஷிங்டனில் உள்ள உணவகத்திற்கு சென்ற அதிபர் டிரம்பை முற்றுகையிட்ட பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அவரை நோக்கி நிகழ்காலத்தின் ஹிட்லர் என முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தன்னை நோக்கி கூச்சலிட்டவர்களை சிறிது நேரம் பார்த்த டிரம்ப் உடனே தனது பாதுகாவலர்களிடம் அவர்களை வெளியேற்றும்படி சைகை மூலம் உத்தரவிட்டார். காசாவின் மேற்கு பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் கட்டடம் தரைமட்டமானது. 12 மாடி கட்டடம் தகர்க்கப்பட்ட போது வானுயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. அருகில் இருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். ஸ்வீடனில் புதிதாக நியமிக்கப்பட்ட சுகாதாரத்துறை பெண் அமைச்சர் எலிசபெத் லான் செய்தியாளர் சந்திப்பின் போது மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் முதல் உதவி அளித்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்பினர். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைந்ததால் மயங்கி விழுந்தது தெரியவந்தது. பசிபிக் கடலில் கொக்கைன் போதைப் பொருள் கடத்தி வந்த படகை அமெரிக்க கடலோர படையினர் தாக்கி அழித்தனர். 13,000 பவுண்டுகள் கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்த 7 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். பசிபிக் வைப்பர் என்ற ஆபரேஷனின் மூலம் இந்த கடத்தல் படகு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவின் பாலி தீவில் ஒரே இரவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். டென் பஜார் நகரில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பு படையினர் படகு மூலம் மீட்டனர். மேலும் பல்வேறு வீடுகள் வெள்ளத்தால் சேதமடைந்தன. ஆசிய கோப்பை அறிமுக நிகழ்ச்சியில் பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவிடம் கைகுலுக்காமல் சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷீத் கான் உள்ளிட்ட மற்ற அணிகளின் கேப்டன்களுடன் கைகுலுக்கி கட்டி பிடித்த நிலையில் அவர் மட்டும் கண்டுகொள்ளாமல் சென்றார். ஆசிய கோப்பை தொடருக்கான இந்தியாவின் பிளேயிங் 11இல் சஞ்சு சாம்சன் இடம்பெறுவாரா என்ற கேள்விக்கு கேப்டன் சூரியகுமார் நகைச்சுவையாக பதிலளித்தார். இந்த கேள்வியை கேட்ட நிருபரிடம் உங்களுக்கு பிளேயிங் 11ஐ மெசேஜ் செய்கிறேன் என்றும் சாம்சனை நன்றாக கவனித்துக் கொள்கிறோம், அதனால் அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் கிண்டலடித்தார். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இடையிலான ஆஷஸ் டெஸ்ட் தொடர் நவம்பர் மாதம் தொடங்க உள்ள நிலையில் இந்த போட்டியுடன் ஆஸ்திரேலிய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்களான பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் மற்றும் ஜோஷ் ஆசில்வுட் ஆகியோர் ஓய்வு பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
மகளிர் உலகக்கோப்பை தொடருக்கான நியூசிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சோபி டெவின் தலைமையிலான அந்த அணியில் சுசி பேட்ஸ், லியா தகுஹு, மேடி கிரீன் போன்ற முன்னணி வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். நியூசிலாந்து அணி தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுடன் மோதுவது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதி சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா அணி தோல்வியடைந்தது. தென் அமெரிக்க மண்டல அணிகளுக்கான தகுதி சுற்று போட்டியில் ஈக்வடாரை எதிர்த்து அர்ஜென்டினா விளையாடியது. இதில் ஆட்ட நேர முடிவில் 1-0 என்ற கணக்கில் ஈக்வடார் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா கேப்டன் மெஸ்ஸி பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கால்பந்து தகுதி சுற்றில் அதிக கோல் அடித்த வீரர் என்ற சாதனையை போர்ச்சுகல் வீரர் ரொனால்டோ படைத்துள்ளார். 39 கோல்களுடன் அவரும் கவுதமாலா நாட்டைச் சேர்ந்த கார்லோஸ் ரூயிஸும் முதலிடத்தில் உள்ளனர். மற்றொரு நட்சத்திர வீரரான லியோனல் மெஸ்ஸி 36 கோல்கள் அடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹாங்காங்கில் நடந்து வரும் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் PV சிந்து முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் டேனிஷ் வீராங்கனை கிறிஸ்டோபர் சென்னுடன் மோதிய PV சிந்து 16-21, 19-21 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். இந்திய சினிமாவில் பரவலாக பேசப்படும் திரைப்படமான லோகோ சாப்டர் 1 வெளியான 13 நாட்களில் உலகளவில் 200 கோடி ரூபாய் வசூலை தாண்டியது. டொமினிக் அருண் இயக்கத்தில் சுமார் 30 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படத்திற்கு இது ஒரு மகத்தான சாதனையாகும். இதன் மூலம் கல்யாணி பிரியதர்ஷன் 200 கோடி வசூல் செய்த முதல் பெண் கதாநாயகியானார். மதராசி திரைப்படத்தை பார்த்துவிட்டு நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்ததாக சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ஆக்ஷன் ஹீரோவாக மாறிவிட்டீர்கள் என ரஜினிகாந்த் வாழ்த்தியதாக இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் குறிப்பிட்ட SK வாழ்த்தியதற்காக ரஜினிகாந்திற்கு நன்றி தெரிவித்தார். நடிகர் ரவி மோகன் இயக்குனராக அறிமுகமாகும் ஆர்டினரி மேன் திரைப்படத்தின் ப்ரோமோ வீடியோ வெளியானது. ரவி மோகனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் இயக்கும் படத்தின் அப்டேட்டை படக்குழு வெளியிட்டுள்ளது. விதவிதமான கெட்டப்புகளில் நடிகர் யோகி பாபு நடித்துள்ள வீடியோவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. ரவி மோகனின் 45வது பிறந்த நாளை ஒட்டி அவர் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் பராசக்தி திரைப்படத்தின் இயக்குனர் சுதா கொங்கரா அவருக்கு வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் படப்பிடிப்பு தளத்தில் அமைதியான இடத்தை தேடினால் அங்கு ரவி இருப்பார் என்றும் கதாபாத்திரத்திலும் காட்சியிலும் 200% ஈடுபடுவதை காண்பீர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ரவி மோகனின் பிறந்த நாளை முன்னிட்டு கராத்தே பாபு திரைப்படத்தின் சிறப்பு போஸ்டரை வெளியிட்டு படக்குழு வாழ்த்து தெரிவித்துள்ளது. ரவி மோகன் அவரது 34வது படமாக கராத்தே பாபு என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். டாடா பட இயக்குனர் கணேஷ் K பாபு இயக்கும் இப்படத்தில் ரவி மோகன் அரசியல்வாதி மற்றும் கராத்தே மாஸ்டராக நடித்துள்ளார். பிச்சைக்காரன் திரைப்பட இயக்குனர் சசியுடன் விஜய் ஆண்டனி மீண்டும் இணைந்துள்ளார். இருவரும் இணைந்துள்ள படத்திற்கு 100 சாமி என தலைப்பிடப்பட்டுள்ளதாக படக்குழு அறிவித்திருக்கிறது. விஜய் ஆண்டனி நிறுவனம் தயாரிக்கும் இப்படம் அடுத்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி வெளியாக உள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் சங்கத்துக்கான கட்டட பணிகள் முடிவடையும் நிலையில் தேர்தலை நடத்தினால் அது கட்டுமான பணியை பாதிக்கும் என கருதி நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்ற சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தயாரிப்பு நிறுவனமான டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆவணப்படத்தை தயாரித்த டார்க் ஸ்டுடியோ அனுமதி பெறாமல் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட தனது புகைப்படம் உள்ளிட்டவற்றை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என அபிஷேக் பச்சன் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். முன்னதாக நடிகை ஐஸ்வர்யா ராய் தனது புகைப்படங்கள் மார்பிங் செய்யப்பட்டு தவறாக பயன்படுத்தப்படுவதாக தொடர்ந்த வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
மலாய் மொழியில் ரீமேக் செய்யப்பட்டுள்ள கைதி படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு வெளியான கைதி திரைப்படம் ஹிந்தியில் போலா என்ற பெயரில் ரீமேக் ஆகி வெளியாகியிருந்த நிலையில் தற்போது மலாய் மொழியில் கைதி படம் ரீமேக் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை வேத ஆகம தேவார ஆன்மீக கலாச்சார 2 நாள் மாநாட்டில் ஆதீனங்கள் சிவாச்சாரியார்கள் முன்னிலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதி மகா சிவ பூசையும் செப்டம்பர் 14ஆம் தேதி திருவிளக்கு வழிபாடும் நடைபெற உள்ளது. iPhone 16 மற்றும் iPhone 16 Plus ஆகிய மாடல்களின் விலையை குறைப்பதாக ஆப்பிள் அறிவித்திருக்கிறது. அதன்படி 10,000 ரூபாய் விலை குறைப்பிற்கு பின்னர் 128 GB கொண்ட iPhone 16 மாடல் 69,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் iPhone 16 Plus 79,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.